வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய்கனி கண்காட்சி பிப்ரவரி 7 முதல் தொடங்கி 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியின் 2ஆம் ஆண்டு நிறைவடைந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அலுவலகத்தில் எளிய முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி பெற்றோர் கண்டித்ததால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இச்சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிறுமியை தேடி வந்தனர். இதனிடையில் சில தினங்களில் சிறுமி வீட்டுக்கு திரும்பினார். அப்பொழுது அவரது பெற்றோர்கள் சிறுமியிடம் எங்கே சென்றாய் என்று கேட்டுள்ளனர். அப்பொழுது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்யும் ஏழுமலை என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி பேசி வந்ததாகவும் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஏழுமலையை பார்க்க சென்னைக்கு சென்றதாக கூறிய சிறுமி ஏழுமலை தன்னை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் புதுவைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்ததாக கூறினார். இத்தகவலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனே இச்சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் ஏழுமலை மீது போஸ்கோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து நேற்று கைது செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய்கனி கண்காட்சி பிப்ரவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர். மலர் கண்காட்சி துவங்குவதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை முழு வீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நெட்டப்பாக்கம் செம்படப்பேட்டை புதுநகரை சேர்ந்தவர் திவ்யா. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 2,17,310 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டை கார்த்திக் ரூபாய் 64,000 அனுப்பி ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டு ராகவேந்திரா நகர் ராதிகா என்பவர் பேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பேஸ்புக்கில் தனது விளம்பரம் பார்த்ததாக பரிசு விழுந்துவதாக கூறினார். அதனை பெற சுங்க கட்டணம் செலுத்துமாறு கூறினார். இதை நம்பி அவர் 35,000 அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூர் கோகுல் 18,900 தட்டாஞ்சாவடி கனகவள்ளி 2,000 செயின்ட் பால் பெட் சரண்யா 6,000 என 6 நபர்கள் 3,43,210 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியின் 2ஆம் ஆண்டு நிறைவடைந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அலுவலகத்தில் எளிய முறையில் கொண்டாடப்பட்டது. விளம்பரதாரர்கள், நண்பர்கள் உட்பட பலர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் பல்வேறு வியாபார நிறுவனங்களுக்கு விளம்பர பணிகளை ஒருங்கிணைந்து செய்து அவர்களை விளம்பரப்படுத்தி வரும் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி புதுச்சேரி 100 அடி சாலை மேம்பாலம் அருகில் செயல்பட்டு வருகிறது. இதன் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா ஜனவரி 22, 2025 வருடம் புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் இதன் அலுவலக வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திரா இண்டேன் கேஸ் ஏஜென்சி நிறுவனர் புருஷோத்தமன், கேவிடெக்ஸ் நிறுவனர் கௌதம் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நண்பர்கள், உறவினர்கள், கிரியேட்டிவ் மீடியா அனைத்து ஊழியர்கள், நல விரும்பிகள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். வந்திருந்த அனைவரையும் நிறுவனர்கள் ராம், பிரபு மற்றும் இவர்கள் குடும்பத்தினர் வரவேற்று உபசரித்து நன்றி தெரிவித்தனர். கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியில் செயல்பட்டு வரும் பணிகள் டிவி ஆட்ஸ், கமர்ஷியல் ஆட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், LED
வால்கர் போர்டு, தியேட்டர் அட்வர்டைசிங், ஹோர்டிங்ஸ், வெஹிக்கிள் LED டிஸ்பிளே ஆகியவை முக்கிய பணியாற்றி வருகிறது. மேலும் பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 81 22 26 50 89, மற்றொரு எண் 97 86 85 38 71 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் மூலம் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தால் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் நடத்தப்பட உள்ளது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் எழுத்துத் தேர்வின் மூலமாகவும் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் சாதி மண்டல அடிப்படையில் நடைபெற உள்ளது. தேர்வு செய்யப்படும் 125 மாணவ மாணவிகளுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய், தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் மூலம் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய பகுதியில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மூலம் இணையதள முகவரியில் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி கடைசி நாளாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுரு சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மரியாதை செய்தனர். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டுள்ள கடைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளுக்கு உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை அழகுபடுத்தி வெளிப்புறமாக கடைகள் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த கட்டடப் பணிகள் முடிந்து தற்பொழுது லப்போர்த் வீதியில் 21 கடைகள், சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் 79 கடைகள், அண்ணா சாலையில் 66 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் மேலும் 13 கடைகள் கட்டப்பட வேண்டும். மொத்தமாக 179 நபர்களுக்கு கடைகள் வழங்கப்பட வேண்டும். கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு 8,000, 4,000, 2,500 என வாடகை நகராட்சி நிர்ணயித்துள்ளது. இந்நிலையில் ஆன்லைன் மூலம் கடைகளை ஏலம் விடாமல் ஏற்கனவே அப்பகுதியில் கடை வைத்திருந்தவர்களுக்கு வழங்க கோரி நேரு MLA தலைமையில் கடைக்காரர்கள் நேற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் வழங்க உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலுக்கு உத்தரவிட்டார். புதியதாக கட்டப்பட வேண்டிய கடைகளை விரைந்து கட்டி முடித்து விடுபட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நிறுவனங்கள், அலுவலகங்களில் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிக்க மாவட்ட அளவிலான 6 நபர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொது மற்றும் தனியார் நிறுவனம் அலுவலக பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்த சட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது. பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. புதுச்சேரி மாவட்டத்திற்கான புதிய புகார் குழு 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குழுவின் தலைவராக ஹேமாவதி, அலுவல் உறுப்பினர்களாக என். மயில், ஜெயலட்சுமி, ஜெயந்தி ராஜவேலு,
மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர், அலுவலர் உறுப்பினர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். புகார்கள் இருப்பின் குழுவினரிடம் முறையிட்டு தீர்வு காணலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை மாவட்ட உள்ளூர் புகார் குழு தலைவரின் கைபேசி எண்ணில் 88 25 42 57 45 தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை விருந்தினராக அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்து மாணவ செல்வங்களை பாராட்டினார். அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியில் முக்கிய பிரமுகர்கள் NSK செழியன், கலைவாணன், காமராஜ், தனுஷ், செந்தில், SVS குமரன், பன்னீர், முரளி, நரசிம்மன், ஆதி அருள், ராமஜெயம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக அரியங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரியங்குப்பம் பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த அமைப்புகள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அரியங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் பிரான்ஸ் சந்திரமௌலி அவர்கள் சார்பாக அவரது தந்தை சிவபெருமாள் அவர்கள் பள்ளிக்கு கண்காணிப்பு தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி செயலாளர் சுகதேவ், ஜெயச்சந்திரன், ஜெகன், அன்பு, சுதாகர், நேவி, கார்த்திக், ராஜா, பிரான்ஸ், தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மகேஷ்குமார் மற்றும் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் NR காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை, ஜவஹர் நகர், புதுநகர், பிச்சை வீரம்பட், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 44 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 49 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,20,000 வீதம் மொத்தம் 44,20,000 ரூபாய் வீடு கட்டுவதற்கான 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையினை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார், பகுதி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், அணி இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், காளிதாஸ், மில்ட்ரி முருகன், ரஃபிக், ராஜா, முகமது, மனோகர், தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன், சுரேஷ், முகமது சுல்தான், தயாளன், பாலு, கமல் பாஷா, ரகுராமன், பாலமுருகன், அன்புநிதி, அருள்மணி, காசிநாதன், ராமஜெயம், கோவிந்தசுவாமி, சந்துரு, வெங்கடாஜலபதி, வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் குடிசை மாற்று வாரியம் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 17 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி வழங்கும் அரசாணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 17 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான 2 மற்றும் 3வது தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் அரசாணையை வழங்கினார். மேலும் மூத்த குடிமக்கள் பயனாளிகளை அலைக்கழிக்காமல் வீட்டிற்கு சென்று விண்ணப்பித்து தவணை தொகைகளை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் சத்யவாணி, வருவாய் அதிகாரி தணிகாசலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் 33 லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் 33,41,00,000 மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாகூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் மதுக்கடைகளை மூட கோரி பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் கொம்யூன் எல்லையோரம் குவிந்துள்ள மதுக்கடைகளால் சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்றும் சமூக குற்றங்களை ஏற்படுத்தும் அனைத்து மதுக்கடையர்களையும் உடனடியாக மூட வேண்டும் என்றும் பொது இடத்தில் மது அருந்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புது மதுபான தொழிற்சாலைகள், புதிய மதுபான கடைகள் உருவாக்கப்படும் என அரசின் மக்கள் விரோத முடிவை உடனே கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொம்யூன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் கலியன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், பெருமாள் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள். மேலும் கமிட்டி உறுப்பினர்கள் பக்தவச்சலம், சேகர், வடிவேல், ஹரிதாஸ், கவுன்சிகன் மற்றும் கிளை செயலாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் குடியரசு தின ஊர்வலத்தில் பங்கேற்க கலாச்சார குழுக்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குடியரசு தினம் அன்று மாலை 4 மணிக்கு கலாச்சார ஊர்வலம் நடக்கிறது. இதில் பங்கேற்க கலாச்சார குழுக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அவர்கள் இசை கருவிகளுடன் அதற்குண்டான ஒப்பனையுடன் வர வேண்டும். விண்ணப்பங்கள் இன்று முதல் கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். பங்கேற்க விரும்பும் கலைக்குழுக்கள் விண்ணப்ப படிவங்களை கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் மதிப்பில் முல்லை நகரில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விரைவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேரு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கம் சார்பில் காரைக்காலில் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்காலில் உள்ள நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வாயிலில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஷார்ப் செக்யூரிட்டி நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவிய மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நேதாஜி செக்யூரிட்டி சங்கத்தில் தலைவர் மோகன் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பொட்டலங்கள், மரக்கன்றுகள், புடவைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ஆனந்த் ஜூலியட், துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர் வெங்கடேஷ், செயற்குழு தலைவர் ரட்சகதாஸ், செயற்குழு செயலாளர் உஷா, செயற்குழு உறுப்பினர் பரமசிவம் மற்றும் நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி லெபோர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் அனிபால் நேரு, செயலாளர் சங்கர் நாராயணன், திட்டத் தலைவர் வினோத் நாயர் மற்றும் சீனிவாசன், மீரான், வெங்கட்ரமணி, டாக்டர் பிரசன்னா, பிரதாப் சந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினார்கள். மேலும் பள்ளியில் யூத் மற்றும் ஈகோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசிரியை காஞ்சனா, பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி, ஈகோ கிளப்பின் கோஆர்டினேட்டர் ஜலதீஸ்வரி, மேலும் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை ஜீவிதா ஜெகன் உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில், புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிக அளவு பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினார்.
முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழா மற்றும் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், கலச பூஜை, பூர்ணாகதி செய்து கலாசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமிக்கு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மனுக்கு கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்று யாக பூஜைகளுடன் வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்யாதாரணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வம், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய்கனி கண்காட்சி பிப்ரவரி 7 முதல் தொடங்கி 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியின் 2ஆம் ஆண்டு நிறைவடைந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அலுவலகத்தில் எளிய முறையில் கொண்டாடப்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.